அன்பானவர்களே, காலை வணக்கங்கள், பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள். எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா? உங்களோட நல்லதை விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கி என்னென்னா வெரைட்டி அந்த அம்புஜா மாமி கேட்குறது எனக்கு புரியுது. அண்ணா இன்றைக்கி என்ன ஆற்றுல சமையல்? அம்புஜா மாமி இன்றைக்கி பருப்பு மது சாதம். என்ன சாதம்? பருப்பு மது சாதம். என்னன்னா அது புதுசாக பெருக்கவே மாமி சித்த பொறுங்கோ, ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டேன்னா அருமையாக இருக்கும். சரி, எப்படி தான் செய்யுது சொல்லுங்க. நீட்டி நெளிக்காதே, டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஆற்றுல வேலை இருக்குது மாமி. மாமி என்ன டென்ஷன் பண்ணாதீங்கோ, சொல்கிறேன் சொல்லுங்க. முதல்ல வானொலி எடுத்து அடுப்பில் வச்சுக்கணும். இது என்ன வானொலி மாதிரி இல்லையே, சட்டி மாதிரி இருக்குது. ஆமாம், இரும்பு சட்டி தான், அகலமாக இருக்குல்ல, அதனால வானொலி, இரும்பு வானொலி. சரி, வச்சாச்சு. அப்புறம் வச்சதுக்கப்புறமேலு எண்ணெய் நல்ல சௌகரியமாக ஒரு அரை டம்ளர் கடலை எண்ணெய் இல்லை செக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றியாச்சு. அடுத்தது அதில் கருவேப்பில் தலையை போடுங்க. போட்டு தாளித்து அது சூடானதுக்கப்புறம், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்கணும். அதுக்கு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது வெடிச்செண்ணையும் கருவேப்பில் தலையை போட்டு அது ரொம்ப கருகாமல் டக்குன்னு அடுத்த நொடியிலேயே முருங்கைத்தலை கைப்பிடி, நல்லா காஞ்ச முருங்கைத்தலை அப்படியே உலர்த்திக்கணும். நிழலில் உலர்த்தி வச்சுக்கணும். நீங்கள் வெயிலில் போட்டு கருக்கக்கூடாது. நிழலில் ஒரு முருங்கைத்தலையை ஊற்றி விட்டு அது ஒரு மாதிரி ஒரு பதமாக, என்ன பதம்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க, காமிக்கிறேன். மாமிக்கு சந்தேகம் தீர்றதே இல்லை, என்ன பண்ணுறது பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ட்ரையாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இந்த பழத்தில் நம்ம முருங்கை தலையை உள்ளே போட்டாச்சு. அது ஒரு கைப்பிடி போட்டாச்சு. போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமேல முருங்கைக்காய், கொஞ்சம் முத்தின முருங்கைக்காய், இலசாக இருந்தாலும் தப்பு இல்லை, எனக்கு முத்தல் தான் கிடச்சிது, அதனால அதை போட்டாச்சு. போட்டு நான் கொஞ்சம் வதக்கி விட்டு நல்லா வதக்கி விட்டுனதுக்கப்புறமேலு அதில் குருமிளகு பொடி, அப்புறம் தனியா பொடி, அப்புறம் ஆந்திரா கரம் காரம் மசாலா பொடி மறக்கக்கூடாது. குண்டூர் காரம் அப்படின்னு இருக்குது, கடையில் விற்கலாம். குண்டூர் காரம் நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இந்த குண்டூர் காரம் அது ஒரு 1.5 கரண்டி அந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறமேலு ஐயோ மாமி இருங்க பாரு, ரொம்ப தீங்க நல்லா இருக்காது. சிக்கலாயிடும். ஓகே, கொஞ்சம் கறியிடுச்சு, ஓவராக கருக விட்டுக்கூடாது. பேசிகிட்டே அப்படி விட்டுட்டேன். அது 1 செகண்டு தான், அந்த 1 செகண்டில் ஏமாந்தோம்னா பதம் போயிடும். கொஞ்சம் லேசாக கறியிடுச்சு, இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். கருகின வாசம் அடிக்கலை, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. கலர் தான் கொஞ்சம் அப்படி மாறி இருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. பருப்பு அப்படியே தான் இருக்குது. பருப்பு முருங்கைக்காய் எதுவும் ஆகலை, அந்த மிச்சம் தானே, அது ஒன்றும் தப்பு பண்ணாது. ஆக பருப்பு போட்டாச்சு. பருப்பு போட்டதுக்கப்புறமேலு அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிறதுக்கப்புறமேலு நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்? குண்டூர் காரம் மிளகாப்பொடி போட்டிருக்கோம், சுத்தமான நயமான மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், அப்புறம் குருமிளகு பொடி போட்டிருக்கோம். இந்த மாதிரி தட்டிக்கணத்தில் இந்த கோல்டா இந்த இதில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன், அதில் தட்டி போட்டுக்கணும். அப்புறம் அதில் சுக்கு, காஞ்ச சுக்கு ஒரு சின்ன துண்டு, அதையும் இடித்து போட்டுக்கணும். அப்புறம் எல்லாம் போட்டாச்சு. மிளகா, நல்ல வரமிளகா ஒரு 3 வரமிளகா. எனக்கு 1.5 டம்ளர் தான் அரிசி போட்டிருக்கேன். 1.5 டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் போட்டிருக்கேன். முதல் தரமான பருப்பு, துவரம் பருப்பு போட்டிருக்கேன். அதனால் எனக்கு 3 மிளகா போதும், 3 வரமிளகா. அதில் நான் அந்த விதையை ஊற்றிட்டு மிளகாயை மட்டும் கிள்ளி போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் வேக விட்டாச்சு, கொஞ்சம் நல்லா வேக விட்டாச்சு. ஓரளவுக்கு வெந்துருச்சு, எல்லாம் ஜம்முன்னு வெந்துருச்சு. மனம் நல்லா இருக்குது. பெருங்காயம் கடைசியில் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் பாருங்கள், இதுதான் முக்கியமான சமாச்சாரம். இதை நம்ம நிறைய பேர் பண்ணுறதில்ல. இது நிலக்கடலை இடித்ததனுடைய பொடி. நிலக்கடலை இடித்த பொடி, அது நல்ல சுவையாக இருக்கும். நிலக்கடலை எப்பவும் பயங்கர சுவை.
இடித்து சாப்பிட்டேன்னா, இடித்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டேன்னா பட்டையை கிடப்போம். அப்போ அதை தூக்கி இப்போ உள்ளே போட்டாச்சு. இடித்தது உள்ளே போட்டேன். போட்டாச்சு. ஒரு கலக்கிறேன். அந்த கலக்கல்ல, இது நல்ல கலக்கல் தான். மாமி சித்த பொறுங்கோ. கலக்கியாச்சா? கலக்குன்னு கலக்கிட்டேன். உங்களுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிறதா? பேசி மனுஷனை கலக்குவேல், பேசாமல் இப்போ வீடியோவில் கலக்கிறேன். அம்புஜா மாமி கிண்டல் உங்களுக்கு ஓராயிடுது. இப்போ லேசா இப்போ தான் உங்கள் கைவண்ணம் மாமி பார்த்துக்குங்க. உங்கள் கைவண்ணம் என்ன இங்கே பாருங்கள். லேசாக என்னது நாட்டு சக்கரை அப்படியே லெவலாக. ஓகே தானே மாமி? போதும். இதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. இதான் சுவையாக இருக்கும். போட்டாச்சு மாமி. ஒரு கலக்கிட்டேன். இப்போ லேசாக சுவைச்சு பார்த்தலாம் மாமி. ஏன்னா எப்படி சுவை வந்திருக்குன்னு தெரியாமல் நம்ம அரிசி போடக்கூடாது. இதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் நம்ம பொய்க்கணும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். சுற்று மாமி, நிறைய ஊதுறோம். தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா கருக விட்டுட்டேன். நல்ல சுவையாக இருக்குது. கருகள் மட்டும் தான் நான் பண்ண தப்பு தான். என்ன பண்ணிக்கலாம் இருங்க. கருகளை தட்டுறதுக்கு வழி பண்ணிட்டேன். இந்த கருப்பு தான் காரணம். இது எடுத்தாச்சுன்னா கண்ட்ரோல் ஆகிடும். இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டு, ஏன்னா காய் எதுவும் ஆகலை. இதுதான் கொஞ்சம் அந்த ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷம்தான், ஒரே நிமிஷம்தான் அப்படியே தூக்கிட்டு போயிடும். கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கணும். நான் அப்படியே வீடியோ எடுக்கிற இது ஆர்வத்தில் கொஞ்சம் கவனிக்காம விட்டேன். சரி பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே சரி பண்ணிடலாம் மாமி. சமையலில் எதுவுமே அதிகமாக நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள்? உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா என்ன பண்ணுறீர்கள்? டபால்னு கொஞ்சம் நெய்யை விட்டுக்கிறேன், கொஞ்சம் சர்க்கரையை போடுறேன் இல்லையா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. என்ன பாருங்கள், இது அப்படியே இருந்தால் சுவையாக ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். இந்த சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த பருப்பு மது சாதம். அந்த மது எதுக்காகனா, மது அப்படின்னா சுவையானதுன்னு அர்த்தம். ரொம்ப சுவையானது, அதுதான் நம்ம மதுன்னு சொல்லுவோம். மது அப்படின்னா சுவை. நம்ம மதுனா சாராயம் நினச்சிக்கிறோம். மதுனா வேறு. அமிர்தத்தை மதுன்னு சொல்லுவாள். மது கைடபர் பிடிச்சுன்னு இருக்கேல, மதுராந்தகன் எப்படி கடவுளுக்கு பேர், அப்படி அந்த மது. ஓகே, ஓரளவுக்கு இப்போ சரியாகிடுது. ஒரு பதமானதுக்கு வந்துச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தேன்னா சரியாக போய்டும். தண்ணியை விட்டுறேன். இப்போ தண்ணியை விட்டாச்சு. இப்போது கலரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த நேரம் வந்துருச்சு. எஸ், நம்ம எதிர்பார்த்த நேரம், நமக்கு கேட்ட நேரம் வந்துருச்சு. எல்லாம் சரி. இப்போது அதை நான் சுவைச்சு பார்க்குறேன் இந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு. உப்பு சேர்த்தணுமான்னு பார்க்கணும்ல, அதுக்கு தான். கொஞ்சம் கசப்பு தட்டுதே. டாடா ஒரு செகண்ட் ஏமாந்துட்டேனே. டாடா பண்ணிட்டேனே. அருமையான சாப்பாடு, பருப்பு சாப்பாடு ஜம்முன்னு இருக்கும். அப்படி லெவலாக அந்த மஞ்சள் நிறம் மட்டும் கெடாமல் பார்த்துக்கணும். பார்த்தோம்னா ஜம்மா அட்டகாசமாக இருக்கும். சரி பண்ணுவோம், பண்ணித்தானே ஆகணும். சரி பண்ண தெரியலனா சமையல்காரன் இல்லை. எப்பேற்பட்ட விஷத்தை உள்ளே கொட்டினாலுமே கூட, ஆழகால விஷத்தை கொட்டினாலுமே கூட சரி பண்ண தெரியணும்.
அப்போ தான் சமையற்காரன், இல்லைன்னா சதிகாரன். அதனால் நம்ம சமையல்காரனாகவே இருந்துப்போம், ஏன் சதிகாரன் ஆகணும்? ஒன்றும் பெரிய வேலை இல்லை, கொஞ்சம் மெனக்கெடணும், அவ்வளவுதான். பெரிய சிரமம் ஒன்றும் கிடையாது. பின்னாடி தண்ணி வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்பவுமே நான் பண்ணுற பெரிய தப்பே இதுதான். சரி, 10 நிமிடத்தை அடுத்த தான் பெரிய ட்ரபிள். தப்பு பண்ணியாச்சுன்னா அது எல்லாத்தையும் கெடுக்கும். இது ரசமாக்கிக்கலாம், விடுங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணும். காரம் இல்லை, காரெல்லாம் போயிடுத்தல்ல, கொஞ்சம் குண்டூர் காரம் போடணும். குண்டூர் காரம் போடணும். போட்டாச்சு, காரம் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, போட்டாச்சு. உப்பு, 3 தான் மெயின், 3 தான் முக்கியம். மஞ்சள் நிறம் கொண்டு வந்து சேர்த்துரும், போதும். போட்டாச்சு. மஞ்சள் கலர் வந்துருச்சு, கலர் வந்துருச்சு. இந்து உப்பு தான் நான் பயன்படுத்துவேன் எப்போவுமே உணவுக்கு. நீங்களும் இந்து உப்பை போட்டுக்கங்க, ஏன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்து உப்பு தான் உடம்புக்கு நல்லது. ஓகே, இந்து உப்பு போட்டாச்சு. ஒரு கலக்கியாச்சு. இப்போ சோச்சு பார்க்குறோம், எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். காரமும் ஓகே. ஓகே, சர்வார்ப்பணம். இப்போ அரிசி உள்ள கொட்டிட்டேன். அரிசி போட்டாச்சு. போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரி. அரிசி போட்டாச்சு. தண்ணியை இப்போ ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணுன்னா என்னது, அவ்வளோதான். இப்போ சுவையான சூடான பருப்பு மது சாதம் தயார். அது எல்லாம் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய எடுத்துகிட்ட வெளியில் நம்ம பாருங்கள், எல்லாம் இந்த கறி எடுத்து இந்த முருங்கைக்காய் நமக்கு தேவை, ஊதிக்குள்ளே போட்டுக்கலாம். அது முருங்கைக்காய் எதுக்காக போடுறேன்னா, அந்த சுவை உங்களுக்கு அந்த முருங்கைக்காயில் தான் ஒரு அலாதி சுவை இருக்கும். இல்லை, அது மற்ற எந்த காயிலையும் அந்த சுவை இருக்காது. அரசாணிக்காயில் மட்டும்தான் இருக்கும். அரசாணிக்காயும் இந்த முருங்கைக்காயும் ரொம்ப விசேஷமானது. அதனால் அதை நம்ம குழம்புல லேசாக ஒரு முருங்கைக்காயை போட்டேன்னா போதுமா, அது என்ன குழம்பு வச்சாலும் சரி, ஒரு சிறு துடி, ஒரு அரை முருங்கைக்காய் அப்படி போட்டாவே போதுமானது, அருமையாக இருக்கும். அதனால முருங்கைக்காய் விசேஷம். இதுவும் போட்டேன், என்னது, சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் போட்டாச்சு. இப்போது அந்த பதம் வந்துருச்சு. கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்திக்கிறேன், சுவை.
உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு ஓகே. போட்டாச்சு. கலக்கியாச்சு. இப்போ சுவை ஓகே. காரம் கொஞ்சம் பத்தலை. கரமே போடுவோம். மிளகாய் போட்டுருந்தா சரியாக இருந்திருக்கும். வரமிளகா போட்டுனா சரியாக இருந்திருக்கும். நான் ஒன்று பண்ணுறேன், பருப்போட 1 மிளகா 2 மிளகா போட்டுறேன். அது இல்லாமல் தான் போடணும். பரவாயில்ல, இப்போ நமக்கு காரம் வேணும். அதனால் ஒரு நாளைக்கு சமாளிப்போம். அவ்வளோதான். இப்போ காரமும் வந்துடுச்சு. நமக்கு தேவையான காரம் வந்தாச்சு. ஓகே. காரம் தூக்கலாகவே இருக்குது. அருமையாக இருக்குது. ஜம்முன்னு இருக்கு. வாயில் இன்ப தேனூறுதே, அந்த சுவை வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. இனி வெந்து இறக்கியாச்சுன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பருப்பு மது சாதம் தயார். ஸோ நல்லா செஞ்சு மூக்க பொடிக்க சாப்பிடுங்கோ. அது கூட நல்ல கெட்டி எருமை தயிர் கிடைச்சாலோ இல்லை பசும் தயிர் கிடைச்சாலோ சேர்த்திக்குங்க. எனக்கு தான் கிடச்சிது. சேர்த்திக்குங்க. அப்படியே சாப்பிட்னா கொஞ்சம் மசிய விடணும். தனித்தனியாக இருக்கக்கூடாது. பருப்பு சாதம்னா மசியணும். ஒரு 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 அரை பதத்தில் மசிஞ்சு அப்படியே தட்டில் போட்டிங்கன்னா அப்படியே அல்வா துண்டு மாதிரி உட்காரணும் சாப்பாடு. அப்படி உட்காந்து அதை எடுத்து அப்படி வாயில் விண்டு வெட்டையெல்லாம் அப்படியே சலக்கணும். குடல் வழியாக ட்ராவல் பண்ணி அதோட எண்டுக்கே போயிடணும். அப்படின்னா அது எவ்வளவு சுவையாக இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கணும், அந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் நெய் விட்டுருக்கலாம். நெய்யுங்கிட்ட இப்போ இல்லை, நெய் இல்லை. அதனால் இவ்வளோ தூரத்தில் நம்ம இன்றைக்கி பருப்பு மது சாதம் நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா சுவைச்சு சாப்பிடுங்க, ஆனந்தமாக சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து நல்லதை விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக. வாழ்க வளமுடன்.